குடும்பம் நல்லா எப்படி இருக்குன்னு எதுக்கே குடும்பம் நல்லா எப்படி இருக்குன்னா மனிதனுக்கு ஐயா கடவுள் அடைய வாய்ப்பு இருக்குது. மனிதனுக்கு தான் கடவுள் அடைய வாய்ப்பு இருக்குது. கடவுள் தன்மை எதுன்னு கேட்டால் அதை மரணமில்லா பெருவாழ்வுண்ணா. மரணமில்லா பெருவாழ்வு எதுன்னு கேட்டால் மூச்சு காட்ட இயக்கத்தை நிறுத்தி வைப்பதுன்னா. மூச்சு காட்ட இயக்கத்தை நம்மால் நிறுத்தி வைக்க முடியுமா? நம்மால் நிறுத்தி வைக்க முடியாது. அப்போ நம்மால் அந்த மூச்சு காட்ட இயக்கத்தை நிறுத்தி வைக்கிறது என்ன உபாயம் என்னதான்? அது தலைவன் ஆசையாக தான் இருக்குது. மனிதனுக்குள்ளே இந்த ஓடுகின்ற ஆன்மாவை எடுத்து புருவத்தை செலுத்தி வைத்து தலைவன் தங்குறான். தேகம் சுத்த தேகமாகுது. இனி அந்த தேகத்துக்கு அழிவில்லை. பல கோடி யுகங்கள் வாழுகின்ற வாய்ப்பு இருந்தும் மனிதர்கள் அதை சிலர் உணர முடியாமல் காமத்துக்காகவும் வேறு வேறு வகையான புலால் உணவுவதற்காகவும் வீண் பொழுது கழிச்சுக்கிட்டு வீண் பொழுது கழித்து கடைசி காலத்தில் 60-65 வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஈழ இருமல் சூழ்ந்து ரொம்ப நலிந்து போகிறான். அந்த ஈழ இருமல் வருவதற்கு முன்னே நல்ல காரியம் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் ஜீவவாணி ஒழுக்கமாகும். அந்த வாய்ப்பு இளமை இருக்கும்போது செய்துக்கணும். இப்போ இந்த சங்கத்தலைவர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. இளமை இருக்கும்போதே இளமை இருக்கும்போதே இளமை இருக்கும்போதே செய்து கொள்ளணும். தினம் பூஜை செய்துக்கணும், அன்னதானம் செய்துக்கணும். அப்படி இருந்தால் முதுமைக்கு துணை இருக்கும். முதுமை காலத்தில் துணை இருப்பது யார்? மனைவியா மக்களா? உனக்கு துணை இருப்பது புண்ணியந்தான். புண்ணியம் செய்தால் மருமக சோறு போடுவா. புண்ணியம் இல்லாட்டி மகளே சோறு போட மாட்டா. புண்ணியம் தான் உனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் வந்தாவே ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ எங்கே பழகம் இருக்கியா, அதுக்கு என்ன உபாயம்? நோய் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா இப்போ எதுக்கு அன்னதானம் தான். ஆக நோய் இருந்தாவே பிரச்சனை இருக்குது, கடன் சுமை இருந்தால் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் அமைதி இருந்தால் பிரச்சனை இருக்குது. அதுக்கு உபாயம் ஒன்று பசி ஆட்டுவித்தல், மற்றொன்று தியானம் செய்யுது. இது 2 கொள்கையை கடைபிடிக்கும் போது தான் குடும்பம் எல்லாம் அப்படி இருக்கும். அப்போ எல்லோரும் அடையக்கூடிய மார்க்கம் சன்மார்க்கம்.